வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஹயாட் ரீஜன்சிக்கு பெருசா அண்ணாமலை படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண்டோ ரீஜன்சிக்கு ஸோ இது ஹாட் அப்படின்னு ஸோ எல்லாம் ஸ்பைசியன் நூடுல்ஸ் இருக்கு. இது பிரியாணி மாதிரி பிரியாணி எத்தனை வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு வந்து பயங்கர குட்டி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே பிரன்ச்சுக்கு வந்திருக்கோம் ஹயாட் ரீஜன்சிக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு வந்து காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ லோ ஹயாட்டுக்கு இந்த லாபி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாபி கூட்டம் பயங்கரமாக இருக்கு. மோஸ்ட் ஹாப்பியான ஒரு லாபியா இருக்கு. ஆமாம், அப்புறம் அங்க ஒரு எக்ஸ்போ நடந்துட்டு இருக்கு. ஆமாம், அதான் கூட்டம். நம்ம போய் ரெஸ்டாரண்ட் உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. ரெஸ்டாரண்ட் முன்னாடியே லாபி பயங்கரமாக இருக்கும் பெருசாக. அண்ணாமலை படத்துல ஒரு ஹோட்டல் காட்டுவாங்க அந்த மாதிரி இல்ல. ஆமாம், அது மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து 6 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் இட்டாலியன், ஏஷியன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் போனது வந்து ஸ்பைஸ் ஹாட் அப்படின்னு ஹோட்டல். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே பயங்கரமாக இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். இப்போ ஹயாட் மண்டோ ரீஜன்சிக்கு. ஸோ இது ரெஸ்டாரண்ட் நேம் வந்து ஸ்பைஸ் ஹாட் அப்படின்னு. ஸோ எல்லா ஸ்பைசஸ்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க இங்கே. இது வந்து லைவ் கிரில்ஸு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்ல பெருசாக இருக்கும். மேசிவாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் போல். 5000 10,000 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நாங்கள் வந்து அங்கே உட்காந்துருக்கோம். இது வந்து பார் ஏரியா. சில ட்ரிங்க்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பிரன்ச்சு. ஸோ இதுதான் வந்து மேடமோட அவுட்ஃபிட். எஸ், அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ அப்படியே நாங்க இப்ப பார் கவுண்டர் காட்டிட்டு இருக்கோம். பாரை பாருங்க பாருங்க எப்படி இருக்கும்னு. எல்லாம் ரெடியாக இருக்கு, பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டர் செக்ஷன்ஸ். வந்து பிரியாணி வந்து 5 பிரியாணி இருக்கும் ஆமா. ஜெனரலாகவே. இது பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. அப்படியே. ஆமா, அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறமா இதுவும் சிக்கன் பிரியாணி. இது வந்து ஆனால் ஃபிஷ் புலாவ் லக்னோவி பிரியாணி. அது சூப்பராக பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. இது வந்து நான்வெஜ் கஜூன் சிக்கன். இது கஜூன், இது வந்து மட்டன். இது ரோஹன் கோஷ், அப்ளம்ஸ். இது லைவ் கவுண்டர் தான். இப்போ சாலட் செக்ஷனும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நான் ஜஸ்ட் காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. take it ठीक है सर. take it and go. கர்ட்ஸ் இதெல்லாம். இது வந்து பீஸா அண்ட் பாஸ்தா கூட இருக்கும். சாசேஜஸ். இதெல்லாம் வெஜ் ஸ்டார்டர்ஸ். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. இது பன்னீர். இது வந்து ஹனி சில்லி காலிஃப்ளவர், சீஸ் பால்ஸ், இது கார்ன் டிக்கி, நூடுல்ஸ் இருக்கு, ஸ்டர் ஃப்ரை, கார்ன் கிராட்டன். இப்போ இது வந்து லைனீஸ் பொட்டேட்டோ. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு 2018-19 வரும்போது வந்து இந்த டெசர்ட் கவுண்டர் வந்து பயங்கர பெருசாக இருக்கும். ஃபுல்லாக பேஸ்ட்ரீஸு, கேக்கெல்லாம் இருக்கும், சாக்லேட்ஸ் இருக்கும். இப்போ அவ்வளோ வாஸ்ட்டாக இல்லை ஃபஸ்ட்டு மாதிரிலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து பயங்கர குட்டி ஆயிடுச்சு. 2018-19 வரும்போது பயங்கர பெருசாக இருக்கும். எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் இந்த கேக் பார்க்க சூப்பராக இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா பொன்னி ரைஸ், ரைஸ், ரசம், சப்ஜி, சப்ஜி, ஆலு ஜீரா இருக்கு. சர்சோं का साग குழம்பு. கொஞ்சம் என்னது டால் மக்கி. தால் மக்னி, அப்புறம் பன்னீர் குழம்பு.
இருக்கு. இது வந்து பொட்டேட்டோ. பொட்டேட்டோ. இங்கே வந்து வந்தால் ஃபுல்லாக சாட்ஸ் இருக்கு, தஹி பூரி எல்லாமே இருக்கு. இது சாப்பிடலாம். இது வந்து So are you guys ரெடி. interested to have this brunch? கமெண்ட் எங்களுக்கே பண்ணி சொல்லுங்க. பார்க்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. இப்படி ஒரு மேசிவான ஸ்ப்ரெட் சாப்பிட போறோம்னு. Yeah. And we are too excited. பார்க்கலாம் So வாங்க. வாங்க பார்க்கலாம். ஒன்றை சாப்பிட்றதுக்கு விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கோம் ஹயாட் ரீஜென்சியில். ஆமா. மேடம் இங்கே இருக்காங்க, சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. Yes. I'm excited. சீஸ் கிராட்டன், பொட்டேட்டோஸ், ஜூஸ், இங்கே பாருங்க கார்ன், சிக்கன் லெக் பீஸ் அண்ட் பன்னீர் எல்லாமே எடுத்துன்னு வந்திருக்கோம். டெசர்ட்ஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டெசர்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐஸ்கிரீம் வந்திருக்கு. நான் வந்து சீஸ் பால் ஸ்டார்ட் பண்றோம். அப்படியா? ம். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பிரன்ச் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ அது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, வரப்போகுதுன்னு சொன்னாங்க. Fully booked பார்க்கலாம். as usual. ம். ஹைட் இப்பவே fully booked இருக்கும். அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய மாதிரி தரல. இல்ல லேட்டரா சீஸ் வரும். பால்ஸ் பேக் பண்ண போகிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சேல வந்து பிரஞ்சில் வந்து இது இல்லையா, பெவரேஜஸ் இல்லையா. இட்ஸ் a disappointment for us. ஒரு மாக்டெயில்ஸ். ஆமா. பட் ஆனா அதர்வைஸ் வந்து பயங்கரமா இருக்கு ஸ்ப்ரெட். ம். வெரி எக்ஸைட்டிங். ம். பார்த்ததே வந்து அப்படி ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. தேங்க்யூ. யா தேங்க்யூ. தயிப்பொரி வந்துருச்சு. இப்போ தான் மேடம் வந்து கொடுத்துட்டு போனாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தயிப்பொரி. ஃபர்ஸ்ட் பைட் எடுக்க போறேன். பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கு. ரியலி பயங்கரமா இருக்கும். ஒன் மோர். ஒன் மோரா? சூப்பராக இருக்கு. லோடடா இருக்கு. ம். காலிட்ஸ் அதுக்குள்ள. நாங்களும் ஒரு பெரிய பிரேக்கப் மாதிரி தான் ஹேட்டுக்கு வந்திருக்கோம். ம். யூஸ்வலா அடிக்கடி வருவோம். ம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மோர் தென் 6 months ஆயிடுச்சு. 3 months ஆகுது. 3 months தானே? மேல அந்த மாதிரி ஆகஸ்ட் சாரி ஜூனில் வந்திருப்போம். ஓகே. 3 months கழிச்சு வந்திருக்கும். ஸோ இது வந்து ஹனி சில்லி வெஜ்ஜஸ். ஓ ஹனி ஹனி. நானும் சாப்பிட போகிறேன் ஹனி. சூப்பராக இருக்கு. பயங்கரமாக. நெக்ஸ்ட் வந்து இது கஜூன் சிக்கன். பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அஜ்வான் சிக்கன். கஜூன். அஜுன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மசாலா ஃபுல்லா இறங்கல. ಅವ್ರದೋಡ ಮಸಾಲ ದೇನಾ நாக்கு இப்போ ஆலு டிக்கி சாப்பிட போகிறோம். நாக்கு ஒரு பீஸ் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ரெண்டாவது பீஸ். நான் ஸ்டார்டர்ஸ்ல ரொம்ப எக்ஸைட் ஆனது வந்து பார்த்தா இந்த இதுதான் விங்ஸ் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப நாளா புஃபேல வந்து ஒரு விங்ஸ் பார்க்கல. ஒரு அலக்காட் டிஷ் மாதிரி வச்சிருக்காங்க ஒரு ஸ்டார்டர்ஸ். சரி, நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃப்ளாக் ஹோஸ்டிங்லாம் பண்ணுறீங்களா? அது சொல்கிறது முன்னாடி ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். யா, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். 79th இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லுங்க. நாக்கா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு ஸ்ப்ரெட்டை பார்த்து எனக்கு ஒரு பொறுமையே இல்லை. அப்படி ஒரு இதுவா இருக்கு, பயங்கரமா இருக்கு. இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, அதை நம்ம சாப்பிடலாமா கிட்ட எல்லாமே அட்ராக்டிவான விஷயம் தான்மா. அப்படின்னு ஒரு இதுவே இருக்கா. வியூ நல்லா இருக்கு. அப்படியே பால்கனி வியூ, கார்னர் சீட், விண்டோ சீட்ஸ். ஸோ நாங்களும் அப்படியே சாப்பிட்டு வரோம். காட்டிருக்கேன் டெசர்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இந்த நான் அடிச்சு தூக்க போகிறேன். சித்து சாமி சூப்பராக இருந்துச்சு இந்த டெசர்ட். கேக்கா டெசர்ட்டாக தெரியல, சூப்பராக இருக்கு. அப்படியே சாக்லேட் Chocolate. மாதிரி சூப்பராக இருக்கு.
இப்போ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சரிதா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு எப்படி இருந்துச்சு டெசர்ட்ஸ்டா? பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஹேசல்நட் சாக்லேட் பயங்கரமா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஒரு 2 சாப்பிட்டேன் ஆல்ரெடி. ம். அப்படியே அவரதுல இருந்து ஒரு பாதி சாப்பிட்டேன். அந்த பாதி சாப்பிட்டது நான் தான். அப்புறம் இந்த பொட்டேட்டோ ஏதோ எடுத்துட்டு வந்துருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அது. ஆமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாருங்க. சுமாரா இருக்கு. இல்லையா? எனக்கு இந்த ஹர்ப் பொட்டேட்டோ அதெல்லாம் பிடிக்காது அவ்வளோ. எனக்கு இந்த டெசர்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. சாக்லேட் செம்மையாக இருக்குது. இது நல்லா தான் இருக்கும். ம். சாப்பிட நல்லா இருக்கும். பைத்தியமா இவன்? டேஸ்ட்டு கேக் சூப்பராக டேஸ்ட்டு. எனக்கு ஆனா அந்த ஓ நைஸ் அப்படின்னு. ம், ஓ நைஸ் இருக்கு. இது நல்லா இருந்துச்சு. இது சாப்பிட்டேன். ம். சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லாக சீஸ். எங்க புள்ள வந்து அந்த கார்னை விடாம சாப்பிட்டுருப்பான். ஏன்னா அவன் கார்ன் தான் ஃபேவரட். அதனால அவனுக்கு பேரே நாங்க கார்ன் வச்சிருக்கோம். ம். சாக்லேட் ப்ரௌனி கூட இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக நட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு ஃபுல் வாயை எடுத்து போட்டுரும் அப்படியே. இப்போதைக்கு நாங்க வந்து பார்த்தா ஸ்டார்டர்ஸ் முடிச்சிருக்கோம். ம். பயங்கரமாக இருக்குது. 12 seconds later. இங்கே ஒரு கேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வெனிலா ஐஷ் மாதிரி ஜெல்லிலாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஜெல்லி அது சென்டரில் க்ரீமு கீழே வந்து இது அந்த ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ தேங்காய் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னொரு சாக்லேட் ப்ரௌனி இருக்குது. இந்த ப்ரௌனி வந்து ஃபுல்லாக பிளேனாக வந்து சாக்லேட் தான். ஒரே வாயில கல்ப அடிச்சிட்டீங்களா? சூப்பராக ஸோ எல்லா டெசர்ட்ஸ்க்கும் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? சூப்பராக 9 out of 10. ஆசம். வாங்க மீதிலாம் சாப்பிட்டு நான் சொல்கிறேன். 3 தான் இருக்குது மீதி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அமிச்சிட்டேன் நான் திருப்பி. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாகோட ஒன்று இருக்குது. நாக்கு ஜெல்லி ஃப்ளேவர் மிக்ஸு. மேலே வந்து ஆரஞ்சு ஜெல்லி, ஒயிட் க்ரீமு, க்ரீன் வந்து பிஸ்தாச்சு. சூப்பராக இருக்குது. இன்னைக்கு ஹைலைட்டே அந்த டெசர்ட் தான். சூப்பராக இருக்குது. இல்ல ஸ்டார்டர்ஸ் தான். அது சூப்பராக இருக்குது. ஸ்டார்டரும் நாக்கு, டெசர்ட்ஸும் சூப்பராக இருக்குது. இதுவே இவ்வளோ சூப்பராக இருக்கே. லைவ் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லைவ் வந்து பீஸா அண்ட் பாஸ்தா. அவ்வளோதானா? கிரில்ஸ் இல்லையா? கிரில்ஸ் தான். அதை அப்படியே ஸ்டார்டர்லேயே போட்டாங்க. ஓ, அதானே பார்த்தேன். நெக்ஸ்ட் டெசர்ட் நாக்கு. அந்த டெசர்ட் நானும் ட்ரை பண்ணேன். மோஸ்ட் எல்லாம் ஜெல்லி டைப் தான். நல்லா இருக்கு இதுவும். ஆனா இது என்ன ஃப்ளேவர்னே என்னால கண்டுபிடிக்க முடியல. ராஸ்பெரி. ஓ, நல்லா இருக்கு. அதுக்கு தான் ஒரு ஃபுட் எக்ஸ்பர்ட் சொல்லணும்ன்றது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. ஆனால் இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அப்படியே 2017-18 வந்து நான் ஹையாட் ரெகுலர் வருவேன். அப்போ வந்து அந்த பேக்கரி வந்து பயங்கர பெருசாக, ஒரு ரெகுலர் பேக்கரி எவ்வளோ பெருசாக இருக்குமோ அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். அவ்வளோ ஒரு 20-25 பேஸ்ட்ரிஸ் இருக்கும். இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 7 to 8 தான் இருக்குது. இப்போலாம் நான் வரும்போது வந்து ஒரு சின்ன பையன், ஒரு 5 years 6 years பையன் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக பேக்கரிக்கு வருவானோ அந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருப்பேன் ஹையாட் வரும்போது. அந்த அளவுக்கு பேஸ்ட்ரிஸ், சாக்லேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப கம்மியாயிடுச்சு. எதுக்குன்னு தெரில. ஆனால் அதே அளவுக்கு ப்ரைஸஸ் வந்து ஷூட்டப் ஆகிட்டுருக்கு. நியர்லி 3 times to 4 times அதிகமாகிடுச்சு. ஆனால் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு பேஸ்ட்ரீஸில். எதுக்குன்னு தெரில. ஓனர் யாரும் தெரில. ஓனர் கேட்டு சொல்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. இது ஸ்பான்சர் கிடையாது. அதான் பீஸா வந்திருக்கு லைவ் கவுண்டர்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நீல்கிரிஸில் வாங்குற இது மாதிரி இருக்குது. பேஸ் 10 ரூபாய் பேஸ்ல பண்ணியிருக்காங்க. அவங்களும் பண்ண மாதிரி தெரில. சாப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. பார்க்கலாம். நான் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிஜம்லாம் வந்து அவங்களே பண்ண பேஸ் மாதிரி தான் நல்லாயிருக்கும். அப்படியா? பேஸ் எப்படி இருக்கு? ஓகேவா இருக்கும். பேஸ் அவ்வளோ நல்லா இல்லை. சாஸு சிக்கன் பெப்பர்லாம் போட்டு காரமாக இருக்கு. அப்படியா? ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியன் ஸ்டைல்.
ரொம்ப காரமா இருக்கும். ம் பெப்பர் கடிச்சிட்டு. ஓ காட், ம் ஆம்புலன்ஸை போடுங்கடா, ஆம்புலன்ஸை புக் பண்ணுங்கடா. பட் ஓகே, குட். குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 5-6 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. எல்லாமே எடுத்துன்னு வந்து காட்டுறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, அதையும் பார்க்கலாம். எந்த புஃபேலையும் வந்து 5 வெரைட்டி பிரியாணி போடுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இந்த புஃபேல உண்டு. எஸ், ஸோ அதை ட்ரை எப்பயுமே உண்டு. லஞ்ச், டின்னர், பிரஞ்ச் எல்லாத்துலேயும் இருக்கும். அது ட்ரை பண்ணலாம். 12 seconds later. பிரியாணி எடுத்து வந்திருக்கேன் டிஃப்ரெண்ட். இது வந்து வெஜ், இது வந்து மட்டன் பிரியாணி வித் நல்லி. பார்த்தா தெரியுதா, நல்லி பீஸு, நல்லி. இது வந்து ஜாஃப்ரானி பலாவ், அப்புறம் சிக்கன் சட்னிப்போம். இது வந்து என்ன இது மறந்துடுச்சு, பேல்பூரி. பேல்பூரி. தஹிபூரி ரிப்பீட் கேட்டிருந்தோம் ஏன்னா சூப்பராக இருந்துச்சு. டெசர்ட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். இது வந்து எக் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் இது வந்து இது ஃபிஷ் பிரியாணி. ஃபிஷ் பிரியாணி எடுத்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான பிரியாணி எடுத்துன்னு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி 6 டைப் ஆஃப் பிரியாணி. ஆமாம், பார்க்கலாம். ஸோ கைஸ், என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜஃப்ரானி பலாவ் பார்க்க போகிறோம். ஸோ ஜஃப்ரானி பலாவ் இஸ் நாட் அ பிரியாணி, இட் இஸ் ஜஸ்ட் அ புலாவ். ஸோ இது ஜஸ்ட் பிளெயினாக இருக்குது. ரைஸு கொஞ்சம் உப்பு போட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அதான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கீ எல்லாம் இருக்க மாதிரி தெரியுது. ம் ம் நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் மசாலாலாம் இறங்கி இருக்குது. என்ன ஸ்டைல் இது? தம் ஸ்டைலா? இது வந்து ஏதோ நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். அவதி அப்படின்னா கோஸ்ட் அவதி பிரியாணி போடுவோம். ஹிந்தியில் போடுறதுனா, ஹிந்தி எனக்கு தெரியாது அவ்வளோவா. தோட தோட மலுமே குச் குச் ஹோத்தா தான் தெரியும். இது வந்து வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். வெஜ் பிரியாணி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னோடய ரசிகருக்காக, என்னோட தொண்டருக்காக காட்ட போகிறேன், எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. நம்ம அடுத்தது வந்து மேடம் வந்து நான்வெஜ் பிரியாணி ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறாங்க. நான் வந்து ஒரு பலியாடு மாதிரி என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, பரவாயில்ல, அடுத்தது காட்டுறாங்க. இப்போ வந்து நான்வெஜ் பிரியாணி ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. பிரியாணி இது அது வா ஃபிஷ் பிரியாணி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். எவ்வளோ கொடுப்பீங்க ஆன் ரேட்டிங் ஆஃப் 5? ஒரு 3. பிரியாணி நிறைய இருக்குது, ஆனால் அவ்வளோ பயங்கரமாக இல்லை. ஸ்டைல் மாதிரி இல்லை, அதான் பிரச்சனையா இருக்கு. நார்த் இந்தியன் ஸ்டைல் மாதிரி இருக்குது. இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையா இருக்கும். இத்தனை பிரியாணி இருந்தோம், நறுக்குன்னு ஒரு சென்னை பிரியாணி மாதிரி இல்லையே. நம்ம ஐடிசி வெல்கம் மாதிரி அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அந்த வ்ளாக் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஐடிசி வெல்கமோட பிரியாணி போய் பாருங்கள், டக்குன்னு போய் பாருங்கள். பிகாஸ் டெஃபினெட்லி அது பெஸ்ட் பிரியாணி. ஸோ அடுத்த பிரியாணி நான் முட்டை பிரியாணியா? முட்டை பிரியாணி இருக்கு. முட்டை இது சூப்பராக வந்து இருக்குது. இதே ரைஸ்ல இருந்து எடுத்து இந்த முட்டையை வச்ச மாதிரி இருக்கு. ஷட், ஒரு ஏமாற்றம் இது. அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நீ தான் பெரிய கொக்காச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு சொல்லுங்கள். முட்டை இருக்கிறதுலே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு மேடம்? நல்லா இருக்கும். சேமா இல்லை வேறு ஸ்டைலா? இல்லை, வேற பிரியாணி தான் நல்லா வேறு பிரியாணி தான். ஓகே, ரைஸ்லாம் கொஞ்சம் வேற டேஸ்ட் இருக்கு. ம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லா இருக்கு. போய் 3.5 3.5 தரலாம். அப்போ அடுத்த பிரியாணின்னு இது ஏதோ லக்னோ பிரியாணியா? லக்னோவி தம் பிரியாணி சிக்கனா? சிக்கன் பிரியாணி. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. வெள்ளையா வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருக்கிறதும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு கிடையாது, சொல்லலாம். சரி, இது எப்படி இருக்கு? இது பெட்டரா? கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஓகே, அப்போ வின்னர் வந்து லக்னோ. ஏன் தெரியல, லக்னோ உங்க தட்டுல யாரு? இந்த தட்டில் வின்னரு இந்த வின்னர் யாருன்னு தெரில. வந்து இப்ப நான் என்ன வின்னர் வந்து தைப்பூரி தான். தைப்பூரி 2வது பிளேட் காலி ஆயிடுச்சு. ஆமா, இல்ல அதை விட இது நல்லா இருக்கு போல இருக்கு. எக் பிரியாணி. எக் பிரியாணியா? சரி, மேடம் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. குழப்பத்தில் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எது நல்லா இருக்கு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பெட்டரா. அதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. we love you guys. ஓகே, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்தது மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேல்பூரி எப்படி இருக்கு? சார் டைம் ஆகுது நான் சாப்பிட்றதுக்குன்னு சொல்கிறாரா?
அதான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். இப்படி மாப்பா. ஸ்வீட்ஸில் வந்து பார்த்தா இப்போ தான் ரசமலாய் ட்ரை பண்ணேன். ம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இது அவல் பாயாசம். அவல் பாயாசம் சூப்பராக இருக்கு. நிறைய ஆன்டி அங்கிள்ஸ்க்குலாம் வந்து லெஸ் சுகரியாக இருக்கணும், ஆனால் அதே டைமில் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹயாட்டில் அந்த மாதிரி நல்ல இந்தியன் ஸ்வீட்ஸ் இருக்குது. எல்லாமே லெஸ் சுகரியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. அவள்தான் யாரு? அவள்ரா அவள்னா அவன். அவன் யாரு? அவனா இவன். அவன்டா. இப்போ பாஸ்தா வந்திருக்கு. பெனே பாஸ்தா, பெனே ஆல்ஃப்ரெடோ. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். பார்க்க க்ரீமியாக இருக்கு, வெஜ்ஜஸும் இருக்கு. ஆமாக்கா. அக்கா டேஸ்டியாக இருக்கா? சூப்பராக இருக்கு. சூப்பர். ம் 5 out of 5. ம் அமேசிங். A few moments later. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். என்ன பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். until then லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் guys. பை பாய். சாப்பிட்டுட்டு எங்களால் சுத்தமாக முடியல, வயிறு அப்படியே ஃபுல்லாக இருக்கா. ம். அதுலேயே நாங்கள் சன்னாகி நிற்கிறோம். until then see you in the next vlog. Bye bye. பாய். Bye bye. Tata. Goodbye.